ஹலோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹாரி பாட்டரோட 4th பார்ட் ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஹாரி பாட்டர் சீரீஸில் மற்ற பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி நான் இந்த வீடியோவை லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நிறைய கல்லறைகளுக்கு நடுவில் ஒரு பாம்பு வந்துட்டு இருக்கு. இந்த பாம்பு பேர் தாங்க நாகினி. இது வால்டிமார்ட்டோட பாம்பு. இந்த இடத்துல டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர்னு. நைட் டைம்ல வயசான வாட்ச்மேன் ஒருத்தவர் காஃபி போட்டுட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருக்க ஒரு பில்டிங்ல லைட் எரியறத அவர் பாக்குறாரு. இந்த நேரத்துல யாரா அந்த பில்டிங்க்கு வந்தாங்கன்னு அவர் லைட் எடுத்துட்டு அங்க போய் பாக்குறாரு. அங்கே ஒரு ரூமில் வால்டிமார்ட் ஒரு சேரில் உட்காந்துருக்கான். வால்டிமார்ட் நான் உயிரோட வர்றதுக்கு ஹாரி பாட்டர் கண்டிப்பாக தேவைன்னு பீட்டர் பெட்டிக்ரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது வேற ஒருத்தன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை பண்ணுற மாஸ்டர்ன்றான். இவன் யாருன்னு நமக்கு தெரியல. அந்த இடத்துக்கு இந்த நாகினி பாம்பு உள்ளே வருது. அது வால்டிமார்ட் கிட்ட வெளியில இருந்து அந்த வாட்ச்மேன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுது. அடுத்த நிமிஷமே அவங்க வாட்ச்மேனை கொண்டுடுறாங்க. இந்த விஷயத்த ஹாரி கனவுல பார்த்து ரொம்பவே பயந்து எஞ்சிருக்கிறான். இப்போ ஹாரி, ஹெர்மாயினி, ரான் எல்லாருமே ரானோட வீட்டில் தான் இருக்காங்க. ரானோட அப்பா விடிய காலையிலே அவங்க வீட்டில் இருக்க எல்லா பசங்களையுமே கூப்பிட்டுட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் போறாரு. அங்க அவங்க ஆமோஸ்னு ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவருக்கு செட்ரிக்னு ஒரு பையன் இருக்கான். இவனும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல தாங்க படிக்கிறான். இவன் அங்க இருக்கவங்க எல்லாத்த விட சீனியர். இவனுக்கு ஒரு 18 வயசு ஆகுதுங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பூட்ஸ் இருக்கு. அந்த பூட் ஷூவை எல்லாருமே இருக்க பிடிக்கிறாங்க. இந்த பூட் ஷூ தான் போர்ட் கீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணும் நம்மள. அப்படிதான் இவங்க எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. இங்க தாங்க நம்ம ஹாரி விளையாடுற ஸ்குவிட்ரிச் மேட்சோட வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் மேட்ச் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த இடத்த பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்க ஒரு சின்ன கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள எல்லாருமே ஒவ்வொருத்தரா போறாங்க. ஹாரியும் அதுக்குள்ள போறான். ஆனா உள்ள போய் பார்த்தா அது சின்ன கூடாரம் இல்லைங்க. அது உள்ள ஒரு பெரிய பங்களா மாதிரி பெரிய வசதியோட இருக்கு. எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. அன்னைக்கு நைட் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் அந்த மேட்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கதான் மால்ஃபாய் அவங்க அப்பா வராங்க. வழக்கம் போல அவங்க ஹாரியை வம்புக்கு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் மேட்ச் அயர்லாந்து டீமுக்கும் பல்கேரியன் டீமுக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பல்கேரியன் டீம்ல ஸ்க்ரம்னு ஒரு பிளேயர் இருக்கான். அவன் ரானோட ஃபேவரட்டான பிளேயர். அந்த மேட்ச்ல பல்கேரியன் தோத்துறாங்க, அயர்லாந்து டீம் ஜெயிச்சிடறாங்க. ரானை தவிர அங்க இருக்க எல்லாருமே அயர்லாந்து டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரான் மட்டும் கிரம்காக பல்கேரியன் டீமுக்கு சப்போர்ட் பண்றான். இப்படியே எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ரானோட அப்பா ரொம்பவே பதட்டமா உள்ள வந்து இந்த இடத்த விட்டு நம்ம உடனே கிளம்பணும், எல்லாரும் அந்த போர்ட் கீக்கு போங்க அப்படின்றாரு. போர்ட் கீனா அந்த பூட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தாங்க போக சொல்றாரு. அப்போ வெளியில வரும்போது வெளியில ஒரே கலவரமா இருக்கு. அந்த கலவரத்தில் ஹாரி மட்டும் தனியாக பிரிஞ்சிடறான். அங்கே அவன் நிறைய பேரை பார்க்குறான். அவங்க மாஸ்க் போட்டு எல்லா கூடாரத்தையும் எரிச்சுக்கிட்டே வராங்க. அங்கே ஓடிட்டு இருக்க ஒருத்தர் ஹாரி மூஞ்சில இடிச்சிடுறாரு. அதனால ஹாரி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாரி கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு. அங்கே யாருமே இல்லை. அப்போ ஹாரி கனவுல பார்த்த அந்த பேர் தெரியாத ஒருத்தவன் அங்கே வரான். அவன் ஒரு மேஜிக் பண்ணதுமே அங்கே வால்டிமார்ட்டோட சிம்பிள் வருது. அங்கே அவன் ஹாரி இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஹாரி கிட்ட ஓடி வரான். அப்போ ஹாரியை தேடிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சத்தத்தை கேட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். இப்போ அங்க வர மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆளுங்க எல்லாருமே ஹாரி தான் இந்த சிம்பிளை வர வச்சிருப்பான்னு சொல்லி ஹாரியை பிடிக்கிறாங்க. அப்போ ரானோட அப்பா இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்போதான் ஹாரி நான் மயங்கிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்ட நிறைய பேரை பார்த்ததாகவும் அங்க ஒருத்தவன் வந்து இப்படி ஒரு சிம்பிளை வர வச்சான் அப்படின்னு சொல்றான். இப்போதான் அவங்களுக்கு புரிய வருது. அவங்க எல்லாருமே வால்டிமார்ட்டை ஃபாலோ பண்றவங்க. அவங்கள டெத் ஈட்டர்ஸ்னு கூப்பிடுவாங்க. டெத் ஈட்டர்ஸ்னா பிணந்தினிங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லா கலவரமே முடிஞ்சு ஹாரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹெர்மாயினி உனக்கு நடந்த எல்லாத்தையுமே நீ சீரியஸ் பிளாக் கிட்ட சொல்லணும்னு சொல்றா. ஹாரி ஒரு லெட்டர்ல அவனுக்கு வந்த கனவை பத்தியும் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல நடந்த தாக்குதல் பத்தியும் ஒரு லெட்டர் எழுதி சீரியஸ் பிளாக்கு அனுப்புறான். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு பறக்கும் குதிரை வண்டியில நிறைய பேர் வராங்க. தண்ணிக்குள்ள இருந்து கப்பல்ல இருந்து நிறைய பேர் வராங்க. இப்போதான் டம்பிள்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல ட்ரை விசார்ட்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுக்காக மற்ற 2 ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த 3 ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள்னு இந்த ட்ரை விசார்ட் டோர்னமெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேருமே இந்த ட்ரை விசார்ட் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னா அவங்க உயிரை கொடுத்து போராடணும். ஒன்ஸ் அவங்க உள்ள வந்துட்டா அவங்களால பின் வாங்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ மேடம் மேக்ஸி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு அவங்க வராங்க. இது கேர்ள்ஸ் ஸ்கூல் போலங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்ததுமே பசங்க எல்லாருமே ஜொல்லு விடுறாங்க. நம்ம ராணும் ஹாரியும் சேர்த்து தான். இது ஹெர்மாயினுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க ஹெர்மாயினியை ஒரு பொண்ணாவே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்கிராஃப்ட் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இது பாய்ஸ் ஸ்கூல் போலங்க. கேர்கிராஃப்ட் நிறைய பசங்களை கூப்பிட்டுட்டு வராரு. அதில் தான் ஸ்குவிட்ரிச் வேர்ல்டு கப் மேட்ச் விளையாண்ட கிரம்மும் வரான்.
இதை பார்த்து ரான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்போ அங்க இருக்கிற சீலிங்ல பயங்கரமா இடி இடிக்குது. இதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த இடியை மொத்தமா நிறுத்துறாரு. இவர் பேர் தான் மேடைஸ். ஆஸ்காபான் ஜெயில இருக்கக்கூடிய முக்காவாசி கிரிமினல்ஸை இவர் தான் பிடிச்சி கொடுத்துருப்பாரு. இவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. இப்போ அங்க வர மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரி ஹெட் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்ல யார் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு குறைஞ்சது 17 வயசாச்சும் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அங்க இருக்கவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. டம்பிள்டோர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயரை ஓபன் பண்ணி காட்டுறாரு. யாருக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பேர் எழுதி இதுக்குள்ள போடுங்க. ஆனா ஒன்ஸ் இந்த நெருப்பை அவங்கள சூஸ் பண்ணிடுச்சுன்னா அவங்களால திரும்பி போகவே முடியாது. அவங்க கண்டிப்பா கேம் விளையாண்டே ஆகணும். இந்த கேம்ல மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. இந்த 3 ரவுண்டுமே ரொம்ப கஷ்டமான ரவுண்டுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயரை சுத்தி மந்திரத்தால ஒரு வளையத்தை போட்டு போயிடுறாரு. 17 வயசு தாண்டினவங்களால மட்டும்தான் அந்த வளையத்தை தாண்டி உள்ள போய் பேர் எழுதி போட முடியும். ஒவ்வொரு பார்ட்லையுமே டிஃபென்ஸ் ஆர்ட் டீச்சர் மாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் உங்க கிளாஸுக்கு மேடைஸ் தான் டிஃபென்ஸ் டீச்சரா வராரு. அவர் வந்ததுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அவர் 3 கர்ஸ் எனர்ஜியை பத்தி நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சிலந்தியை கையில் எடுத்துட்டு கர்ஸ் எனர்ஜி ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த சிலந்தியை கண்ட்ரோல் பண்ணி காட்டுறாரு. அது அங்க இருக்கவங்க பசங்க மேலெல்லாம் போடுறாரு. எல்லாருமே கத்துறாங்க. அதை ரானோட தலையிலே உட்கார வைக்கிறாரு. ரான் ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா அவனுக்கு சிலந்தினா ரொம்பவே பயம். அதுக்கப்புறம் அந்த சிலந்தியை லாங் பாட்டம் முன்னாடி வச்சு 2வது கர்ஸ் மேஜிக் டார்ச்சர் பண்றதுன்னு அந்த சிலந்தியை டார்ச்சர் பண்றாரு. இதை பார்க்குற லாங் பாட்டம் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். ஹெர்மாயினி தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த சிலந்தியை ஹெர்மாயினி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு 3வது கர்ஸ் மேஜிக்கை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஹெர்மாயினி அழுதுகிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அப்போதான் அவரு இது பேர் தான் கில்லிங் கர்ஸ் மேஜிக் அப்படின்னு அந்த சிலந்தியை கொன்னுறாரு. இந்த கர்ஸ் மேஜிக்லேருந்து யாருமே உயிரோட தப்பிச்சதே இல்லை ஒருத்தவங்களை தவிர. அது நம்ம ஹாரி பாட்டர் தான். இவன் மட்டும்தான் இந்த கர்ஸ் மேஜிக்லேருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த கிளாஸ் முடியுது. அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா பேர் எழுதி கொண்டு போய் அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் செட்ரிக்கும் அவன் பேர் எழுதி அதில் போடுறான். ரான் அதெல்லாம் பார்த்துட்டு நானும் கண்டிப்பா ஒரு நாள் இதில் கலந்துப்பேன், அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹாரி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் இந்த மாதிரி போட்டிலாம் கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வர ரானோட ட்வின் பிரதர்ஸ் 2 பேருமே நாங்கள் டம்பிள்டோரை ஏமாற்றி இந்த போட்டியில் கலந்துக்க போகிறோன்னு அவங்க ஒரு மேஜிக் போஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வயசான மாதிரி ஏமாற்றிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த நெருப்பு இவங்க 2 பேரையும் தூக்கி வெளில அடிச்சிடுது. அடுத்த நிமிஷமே இவங்க 2 பேருக்குமே வயசாகி இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே ரானோட ஃபேவரட் பிளேயரான க்ரம்மும் வரான். அவனும் அவன் பேரை எழுதி அதில் போடுறான். அவன் போடும்போது ஹெர்மாயினியை மட்டும் பார்த்து சிரிக்கிறான். ஹெர்மாயினியும் அவளை பார்த்து சிரிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் ஏதோ புது ட்ராக் போகுது போல. இப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பேர் எழுதி போட்டுடுறாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கக்கூடிய அந்த 3 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நாளும் வருது. டம்பிள்டோர் அதுலேருந்து ஒவ்வொரு பேராக எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து சாம்பியனாக க்ரம் தான் செலக்ட் ஆகிறான். கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து ஃப்ளார்னு ஒரு பொண்ணு செலக்ட் ஆகிறா. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து நம்ம செட்ரிக் தான் செலக்ட் ஆகிறான். இவங்க 3 பேர் தான் ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டில் விளையாட போகிறாங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிக்கிட்டு அந்த ட்ரைவிசார்ட் கப்பை காட்டுறாரு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே நெருப்பை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து இப்போ 4ஆவதாக ஒருத்தவங்களோட பேர் வருது. அதுதான் ஹாரி பாட்டர். இதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஹாரி பாட்டருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் வேற வழி இல்லாம அந்த பேரை வாங்கிட்டு அந்த சாம்பியன்ஸ் ரூமுக்கு உள்ள போயிடுறான். அப்போ அங்க வர்ற டம்பிள்டோர் உன் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாரு ஹாரி கிட்ட. ஹாரி எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லிடுறான். மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட்டும் நம்மளால இப்ப எதுவுமே மாற்ற முடியாது, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், ஹாரி இந்த கேமை விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே திரும்பி ஹாரியை பார்க்குறாங்க. ஹாரி என்ன ஏண்டா இதில் கோத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறான். மெக்கனகல் டம்பிள்டோர்ட்ட சொல்கிறாங்க, தயவு செஞ்சு ஹாரியை அந்த போட்டி விளையாட விடாதீங்க, இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டம்பிள்டோர் இது எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க நீங்கள் எல்லாத்தையுமே ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு இந்த போட்டி நிறுத்திடுங்க, இல்லை ஹாரியை விளையாட விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்னேப் ஹாரி விளையாடட்டும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. டம்பிள்டோர் மேடைஸ் கிட்ட ஹாரியை நீ தனியாக விட்டுறாத, அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் இருக்க மெமரி எல்லாத்தையுமே ஒரு தண்ணியில் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாரியை தான் நமக்கு காட்டுறாங்க. ரான் ஹாரி மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். ஏன்னா ரானுக்கு தான் ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசை. ஆனால் இப்போ ஹாரியோட பேர் வந்ததுனால அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால் அவன் ஹாரி கிட்ட பேசுறதே நிறுத்திடுறான். இப்போ அந்த டோர்னமெண்ட்டில் யார் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர்லேருந்து வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி தான் ஹாரியையும் பேட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹாரி கிட்ட நீ எப்படி ஏமாற்றி இந்த போட்டிக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஹாரி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க நம்பாமல் அவங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே எழுதிக்கிறாங்க.
அன்னைக்கு ஈவினிங் ஹாரிக்கு ஒரு லெட்டர் வருது. அதில் சீரிஸ் பிளாக் தான் எழுதியிருக்காரு. நாம் பேசிக்கிறது எல்லாமே மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே ஹாரி நைட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுறான். அங்கே அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் ஹாரியை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவன் அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் நெருப்பில் போட்டு எரிச்சிடுறான். அந்த நெருப்புக்குள்ளேருந்து தான் சீரிஸ் பிளாக்கோட ஃபேஸ் வருது. அவர் ஹாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரைவிசா டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்காக நீ உன் பேரை எழுதி போட்டியா ஹாரின்னு கேட்குறாரு. ஹாரி இல்லைன்னு சொன்னதுமே உனக்கு வந்த கனவுல வந்த அந்த 3வது ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி அதுக்கு எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவன் என்னை எப்படியாச்சும் வால்டிமோர்ட் கிட்ட கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அவர் இங்கே பாரு ஹாரி, உன்னை சுற்றி எல்லாமே தப்பாக நடக்குது. நீ அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஆனால் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இரு. உங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே நிறைய பேர் வால்டிமோர்ட்டுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாய்ஸ் ஸ்கூலோட ஹெட் இகோர் கேக்ராஃப் அவர் வந்து ஒரு காலத்தில் டெத் ஈட்டராக இருந்தார். அவர் வால்டிமோர்ட்டுக்காக தான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட்டாக இருக்க பார்ட்டி க்ரௌச் அவரோட சொந்த பையனே ஆஸ்காபான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவன் ஒரு டெத் ஈட்டர்னால. ஸோ நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேமில் நீ இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ரான் வந்துடுறான். அப்போ ஹாரி ரானை சமாளிச்சுட்டு திருப்பி சீரிஸ் பிளாக் கிட்ட பேசலான்னு வரும்போது அவர் அங்கேருந்து போயிடுறாரு. மறுநாள் ஹெர்மாயினி ஹாரி கிட்ட உனக்கு அடுத்த போட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ போய் ஹாக்ரிட பாரு அப்படின்னு சொல்றா. ஆனா ஹாரி இதை யாரு உன்கிட்ட சொன்னான்னு கேட்கும்போது பின்னாடி நம்ம ரான் தான் நிற்கிறான். ரான் கோவத்தில் இருக்கிறதுனால ஹாரி கிட்ட டைரக்டா பேசாம ஹெர்மாயினியை விட்டு சொல்லியிருப்பான். ஹாரியும் ரான் சொன்னபடி ஹாக்ரிட போய் மீட் பண்றான். அப்போ அவங்க யாரோ வராங்கன்னு ஹாரி அந்த மந்திர போர்வைக்குள்ள போய்க்கிறான். அப்போ அவங்க வர்றது மேஜிக் ஸ்கூலோட டீச்சர். அவங்களும் ஹாக்ரிடும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரூட் போகுது போலங்க. அப்போதான் ஹாரி அங்க நிறைய டிராகன்ஸ் இருக்கிறத பார்க்குறான். இப்போ அவனுக்கு தெளிவாக புரிஞ்சிடுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிராகன்ஸ் தான். இங்கே பாரு ஹாரி, இதில் ஹார்ன் டெயில்னு ஒரு டிராகன் இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே மோசமான டிராகன். அது மட்டும் உனக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் ஹாரி ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே ஹாரி ஒரு ஃப்ராடுன்னு பேட்ச் குத்திருக்காங்க. எல்லாருமே ஹாரியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹாரி நேராக செட்ரிக்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிராகன் தான், ஸோ நீ அதுக்கு தயாராரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மேட் ஐஸ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே வர்ற மேல்ஃபாய் வழக்கம் போல் ஹாரி கிட்ட பிரச்சனை பண்ணுறான். நானும் எங்கள் அப்பாவும் ஒரு பெட் கட்டணும். எங்கள் அப்பா நீ மேட்ச்க்கு போய் 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நீ மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே தோத்துருவோன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். அப்போ அங்கே வர மேட் ஐஸ் ரானை ஒரு கீரியாக மாற்றி அவனோட ஃப்ரெண்டோட பேண்ட்டுக்குள்ளே விட்டுறாரு. அது இல்லாமல் அவனை மேலே கீழேயும் தூக்கி விளாண்டுட்டு இருக்காரு. மெக்கானிக்கல் அங்கே வந்து ரானை காப்பாற்றிடுறாங்க. இந்த மாதிரி பசங்க கிட்டலாம் நீங்கள் நடந்துக்கூடாதுன்னு சொல்லி அவரை கண்டிச்சுட்டு போயிடுறாங்க. அவர் ஹாரியை கூப்பிட்டுட்டு போய் இங்கே பாரு ஹாரி, ஒன்றை தவிர மிச்சம் 3 சாம்பியன்ஸுமே அவங்க எப்படி விளையாடணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுவாங்க. உன்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே அவர் ஹாரி கிட்ட உனக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்குறாரு. ஹாரி என்னால் நல்லா பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அது போதுமே, அதை யூஸ் பண்ணி நீ மேட்சை ஜெயிச்சிரு அப்படின்னு அவர் ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மறுநாள் காம்படிஷனும் வருது. காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹெர்மாயினி ஹாரியை கட்டி பிடிச்சி நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா. ஆனால் இதை நியூஸ் பேப்பரில் இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்து இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு எழுத போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே வர க்ரம், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? இது வந்து சாம்பியன் இருக்க வேண்டிய இடம். இங்கே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி அமைச்சிடுறான். மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியோட ஹெட் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளேருந்து எல்லாரும் கையை விட்டு ஒரு டிராகன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு டிராகன்ஸ் வருது. கடைசியாக ஹாரி எடுக்கும்போது ஹாரிக்கு அந்த மோசமான ஹார்ன் டெயில் டிராகன் தான் வருது. ஒவ்வொருத்தங்களா காம்படிஷனை வின் பண்ணி போயிடுறாங்க. கடைசியாக இப்போ ஹாரி வெளில வரான். இவங்களோட கோல் என்னன்னா அந்த டிராகன்ஸ் கிட்ட ஒரு கோல்டு எக் இருக்கும், அதை இவங்க எடுக்கணும். ஹாரி வந்து பார்க்கும்போது அங்கே டிராகனே இல்லை. சரி ஈஸியாக எடுத்துடலான்னு கிட்ட போகிறான். அப்போதான் அந்த ஹங்கேரியன் ஹார்ன்டெயில் டிராகன் அங்கே இருக்கு. அது ஹாரியை பயங்கரமாக தாக்குது. ஹாரி அவனோட ப்ரூம் ஸ்டிக்கை வர வச்சு அதில் ஏறி பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த டிராகனும் அவனை துரத்திக்கிட்டே போகுது. ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க இந்த சேசிங்கு. ஹாரி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டிராகனை ஒரு பிரிட்ஜில் மோத வச்சுட்டு அவன் வந்து அந்த எக்கை எடுத்துடுறான். இதனால் ஹாரி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை வின் பண்ணிடுறான். அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹாரியை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹாரி அந்த எக்கை நான் ஓப்பன் பண்ண போகிறேன்னு ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு வருதுங்க. அந்த சவுண்டை யாராலுமே கேட்க முடியல. ஹாரி அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ அங்கே வர்ற ரான், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால தான் நீ இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட பழையபடி பேச ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்றாயிடுறாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹெர்மாயினி நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறா. ஹாரியும் ஹெர்மாயினியும் சேர்த்து வச்சு ஒன்றா எழுதியிருக்காங்க. இதனால ஹெர்மாயினி பயங்கரமாக கோவமாகி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில்
ராணுக்கு ஒரு பார்சல் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரெஸ் இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு ரான் அவன் தங்கச்சிக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அவன் தங்கச்சி இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. அது கூடவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ராணுக்காக தான் அவங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸை அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா வழக்கமாக ட்ரை விசார்ட் டோர்னமெண்ட் நடக்கும்போது ப்ளூ பால்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ளூ பால்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும். அதாவது அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே ஒரு பேர் கூட டான்ஸ் ஆடணும். இப்போது மெக்கனகல் எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ரானை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்க்குற ஹாரியும் ரானோட அண்ணனும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க எல்லாருமே அவங்களோட ஜோடியை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ரானுக்கும் ஹாரிக்கும் மட்டும் ஜோடியே கிடைக்கல. இவங்க 2 பேருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ரானும் ஹாரியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்னேப் வந்து பின்னாடி தட்டிக்கிட்டே இருக்காரு, வாயை மூடிட்டு படிங்கடான்னு. ஆனால் அப்பயும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரானோட அண்ணன் ஒரு லெட்டர் எழுதி தூக்கி போடுறான். அதை ரான் ஓப்பன் பண்ணி படிக்கிறான். சீக்கிரமாக பொண்ணுங்களை தேடி பிடிங்கடா, அப்படி இல்லைனா யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதை கேட்டதையுமே ரான் உனக்கு பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் அங்கே இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்குறான். அந்த பொண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுது. அவன் ஜாலியாகிடுறான். அப்போ தான் ரான் ஹெர்மாயினி கிட்ட நீ ஒரு பொண்ணு தானே, நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹெர்மாயினி நீ ஒன்றும் இப்படி கஷ்டப்பட்டு என்கிட்ட கேட்க வேணாம், என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹாரி அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான். ஆனால் அவள் ஆல்ரெடி நான் ஒருத்தவங்க கூட ஆட வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றா. ஹாரிக்கும் ரானுக்கும் கடைசி வரைக்கும் யாருமே கிடைக்கல. அப்போ அவங்க 2 இந்தியன்ஸ் பொண்ணுங்க எப்பவுமே ஹாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடலான்னு ஹாரி முடிவு பண்ணிடுறான். இப்போது ஹாரியும் ரானும் அங்கே போயிடுறாங்க. ஹாரிக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணு இப்போ செட்ரிக் கூட இருக்கா. ஹாரி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹாரி கூட இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வர்றது ஹெர்மாயினி. ஹெர்மாயினியை பார்த்து அங்கே இருக்குங்க எல்லாருமே வாயை பொழந்துடுறாங்க. ஹெர்மாயினி அந்த அளவுக்கு அழகாக இருக்கா. ஹெர்மாயினி க்ரம் கூட டான்ஸ் ஆட போயிடுறா. ட்ரை விசார்ட் சாம்பியனுக்கு யார் போட்டி போடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடணும். ஸோ அப்போது 4 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. ராணால இதை ஏற்றுக்கவே முடியல, ஹெர்மாயினி க்ரம் கூட டான்ஸ் ஆடுறத. ஆனால் இப்படி எல்லாரும் டான்ஸ் ஆடும்போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரானோட தங்கச்சி பெல் பாட்டத்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். இப்படி அந்த பார்ட்டி ரொம்பவே ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. மேடைஸ் தனியாக உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் காட்டுற எல்லா சீனுமே அவர் கையில் ஒரு பாட்டிலை வச்சுட்டு அது எப்பயுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனால் ராணும் ஹாரியும் மட்டும் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. அவங்க கூட இருக்க பொண்ணுங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட வரலன்னா அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஹெர்மாயினி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஏன்னா க்ரம்க்கு ஹெர்மாயினியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை ஹெர்மாயினி ரொம்பவே சந்தோஷமா வந்து ஹாரி கிட்டையும் ரான் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ரானுக்கு பொசசிவ்னஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால ஹெர்மாயினி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் பேசிடுறான். ஹெர்மாயினி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். ஹாரி அவன் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கனவுல ஒரு கல்லறை இருக்கிற மாதிரி திருப்பி அதே பழைய கனவு வருது. இப்போ ஹாரியும் ஹெர்மாயினியும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாரியால அந்த கோல்டன் எக்கை ஓபன் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த கோல்டன் எக்குக்குள்ள தான் அடுத்த காம்படிஷனுக்கான க்ளூ இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு வர செட்ரிக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹாரி ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு உனக்கு க்ளூ வேணும்னா நீ அந்த முட்டையை 5th ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூமுக்கு கொண்டு போய் ஹாட் வாட்டர்ல குளிச்சுக்கிட்டே அதை பாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதுமே ஹாரி அந்த முட்டையை எடுத்துட்டு போய் 5th ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூம்ல ஹாட் வாட்டர்ல குளிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அப்பயும் அந்த சவுண்டு தான் அவனுக்கு கேட்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஆவியாக வர மர்னிங் மாட்டில் நீ இப்படி வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை தண்ணிக்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறா. ஹாரி அதை தண்ணிக்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ணுறான். சவுண்டால் தண்ணிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாதனால அவனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றத தெளிவாக கேட்க முடியுது. அவன் அந்த க்ளூவை கிராக் பண்ணிடுறான். அது வந்து பக்கத்தில் இருக்க ஏரியில் 1 மணி நேரம் மூச்சடைக்கிட்டு தண்ணிக்குள்ளே இருக்கணும், அதுதான் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஹாரிக்கு தெளிவாக புரிஞ்சிடுது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போது ஹாரி லைப்ரரியில் 1 மணி நேரம் மூச்சடக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. ஹெர்மாயினியும் ரானும் கூட தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த இடத்துக்கு வர மேடைஸ் ரானையும் ஹெர்மாயினியும் மெக்கானிக்கல் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு பெல் பாட்டத்தை ஹாரிக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. பெல் பாட்டம் அவனுக்கு ஒரு செடி தெரியும், அந்த செடியை சாப்பிட்டா 1 மணி நேரம் தண்ணியில் மூச்சடக்க முடியும்னு சொல்லி அவன் ஒரு செடியை பற்றி சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காம்படிஷன் கிளம்பி போகும்போது அந்த செடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாரி கிட்ட கொடுக்குறான். ஹாரி அந்த செடியை எடுத்துகிட்டு காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி ரானையும் ஹெர்மாயினியும் தேடி பார்க்குறான். அவங்க 2 பேருமே காம்படிஷனுக்கு வரல. அந்த காம்படிஷனுக்கான செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஹாரி அந்த செடியை வாயில் போடலாமான்னு யோசிக்கும் போது பக்கத்தில் இருந்த மேடைஸ் அதை வாயில் போடு அப்படின்னு சொல்லி வாயில் போட்டு அவனை தட்டி கொடுத்து தண்ணி உள்ள தள்ளி விட்டுறாரு. உள்ளே போன ஹாரிக்கு மூச்சு விட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாரியால் நல்லா மூச்சு விட முடியுது, நீந்த முடியுது. அவன் ரொம்பவே ஜாலியாக நீந்த ஆரம்பிக்கிறான். அந்த லேடி ஸ்கூல்லேருந்து வந்த பொண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே மூச்சடக்க முடியாமல் அவங்க அவுட் ஆகி வெளில போயிடுறாங்க.
தண்ணிக்குள்ள போன ஹாரிக்கு பயங்கரமான ஷாக். அந்த தண்ணிக்குள்ள ஹாரிக்கு பிடிச்ச பொண்ணு சோய், ஹெர்மைனி, ரான், அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு, மொத்தம் 4 பேர் அங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா 4 காம்படிட்டருக்குமே க்ளோஸான ஆளுங்களை வச்சிருக்காங்க. இப்போ ஹாரியோட டார்கெட் ரானை காப்பாற்றுறது மட்டும்தான். ஹாரி ஃபர்ஸ்ட் ரானை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் ஹெர்மைனியை காப்பாற்றலான்னு போகிறான். அந்த கடலுக்குள்ளே இருக்க மிருகங்க அதை விட மாட்டேங்குது. ஏன்னா ஒரு காம்படிட்டர் ஒரு ஆளை தான் கூப்பிட்டு போகணுன்றது தான் அங்கே ரூல்ஸ். ஹாரியால் ரானை மட்டும்தான் கூப்பிட்டு போக முடியும். அப்போ அந்த இடத்துக்கு வர செட்ரிக் சோயை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். வேகமாக சுறா மீன் மாதிரி மாறின க்ரம் ஹெர்மைனியை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஹாரி ரானை மட்டும் தூக்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த குட்டி பொண்ணை பார்த்ததுமே ஹாரிக்கு மனசை கேட்காம அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு வெளில வரான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கடலுக்குள்ள இருக்க மிருகங்க வந்து ஹாரி அட்டாக் பண்ணுது. ஹாரி அவங்க 2 பேருமே அனுப்பி விட்டுட்டு கடைசியா அவனும் தண்ணிக்குள்ளேருந்து வெளில வந்து அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிடறான். ஃபர்ஸ்ட் வந்து செட்ரிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா 2 பேரை காப்பாற்றிட்டு வந்ததுனால ஹாரிக்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்குறாங்க. தேர்ட் பிளேஸ் க்ரம்முக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஹாரி ஜெயிச்சதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ மேட் ஐஸ்க்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் தான் ஹாரிக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஹாரி செகண்ட் ரவுண்டை ஜெயிச்சுட்டு வரும்போது மேஜிக் மினிஸ்ட்ரியோட ஹெட் போர்ட்டி க்ரோச் ஹாரியை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஹாரியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தால் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வர மேட் ஐஸ், நீங்கள் தேவையில்லாமல் அவன்கிட்ட பேசாதீங்க, அவனை ஃப்ரீயாக விடுங்க, அவன் அடுத்த ரவுண்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஹாரியை கூப்பிட்டு போகிறாரு. அப்போது மேட் ஐஸை பார்க்குற போர்ட்டி க்ரோச் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் எதையோ பார்த்து பயந்து போய் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாரியும் ஹாக்ரிடும் அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போர்ட்டி கோச் இறந்து கிடக்குறாரு. இது விஷயமா ஹாரி டம்பிள்டோர்கிட்ட பேசுறதுக்காக போறான். டம்பிள்டோர் மேஜிக் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றவர்கிட்ட இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா அவர் ஒத்துக்காம கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட் நடந்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹாரி உள்ள வந்துடுறான். அவங்க ஹாரியை பார்த்ததுமே ஹாரி நீங்க வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு அவங்க வெளியில போறாங்க. ஹாரி அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவன் ஒரு ரூமை ஓப்பன் பண்ணிடுறான். அதில் தான் டம்பிள்டோரோட எல்லா மெமரிஸுமே இருக்குது. அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் அதுக்குள்ளேயே போயிடுறான். ஒரு கோர்ட் மாதிரி இருக்குது. அந்த கோர்ட்டில் டம்பிள்டோர் உட்காந்துருக்காரு. கூடவே ஹாரியும் இருக்கான். அங்கே மேட் ஐஸும் இருக்காரு. இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்க அந்த பாய்ஸ் டீமோட லீடர் இகோர் கார்க்ராஃப் இருக்கார்ல, அவர் தான் இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. அவரை ஆஸ்காபான் ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் வந்து நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டெத் ஈட்டர்ஸ்ல ஸ்னேப்பும் இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஸ்னேப் வந்து ஒரு ஸ்பையா தான் போயிருக்காரு, அதனால ஸ்னேப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிடுறாரு. அவர் கடைசியா பெல் பாட்டமோட அப்பா அம்மாவை துடிக்க கொன்னது போர்ட்டி கோச்சோட பையன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே போர்ட்டி கோச் ஷாக் ஆயிடுறாரு. இப்போதான் அந்த போர்ட்டி கோச் மேஜிக் மினிஸ்ட்ரியோட பையனை காட்டுறாங்க. அவன் தான் ஹாரியோட கனவுல வால்டிமார்ட் கிட்ட பேசின 3வது ஆளு. இதை தெரிஞ்சதுமே ஹாரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் வந்துடுறாரு. ஹாரி அவனுக்கு வந்த கனவை பற்றியும் பார்ட்டி கோச்சோட பையனை பற்றியும் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிடுறான். பார்ட்டி கோச்சோட பையன் ஆஸ்காபான் ஜெயிலில் தான் இருக்கான்னு டம்பிள்டோர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெமரியை எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. ஹாரி அங்கேருந்து கிளம்பும்போது ப்ரொஃபசர் ஸ்னேப் இக்னோர் கார்க்ராஃப்ட் கிட்ட வால்டிமார்ட் டேட்டூ போட்டுக்கிறத காட்டி பேசிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போ ப்ரொஃபசர் ஸ்னேப், நீ இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு அந்த செடி உனக்கு எங்கேருந்து கிடைச்சது ஹாரி? அது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது, அது என்னோட ஸ்டோர்லேருந்து தான் காணாமல் போயிருக்கு, நீ தான் அதை திருடுனியா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேஜிக் போஷன் சொல்லி ஒன்று காட்டுறாரு. இதை குடிக்கிறவங்க அவங்க வாயிலிருந்து உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க, நான் இதை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் மறுபடியும் பாலி ஜூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஹாரி அப்படின்னு கேட்குறாரு. பாலி ஜூஸ்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செகண்ட் பார்ட் ஹாரியும் ராணும் உருவம் மாறுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அதான் பாலி ஜூஸ். அந்த பாலி ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் ஹாரி பாட்டர் மேலே சந்தேகப்பட்டுட்டு கூடிய சீக்கிரத்தில் நீ என்ன பண்ணுறேன்னு கண்டுபிடிப்பேன்னு அவர் டோரை சாத்திடுறாரு. இப்போ ட்ரைவிசார்டோட ஃபைனல் ரவுண்ட் நடக்க போது அங்கே ஒரு பெரிய மேஸ் இருக்கு. அந்த மேஸுக்குள்ள தான் அந்த ட்ரைவிசார்டோட கப் இருக்கு. மேட் ஐஸ் தான் அதை மறைச்சு வச்சிருக்காரு. அவருக்கு மட்டும்தான் அது எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ இவங்க 3 பேர்ல யார் அந்த கப்பை ஃபர்ஸ்ட் போய் தொடுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர்னு டம்பிள்டோர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்பவே மோசமான கேம், இதை விளையாடும் போது அவங்க பைத்தியமே ஆயிடலாம், அந்த அளவுக்கு இது மோசமான கேம், பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, நீங்க வெளியில வரணும்னா நீங்க ரெட் கலர் சிக்னலை
மேலே அனுப்புனீங்கன்னா நாங்கள் உடனே உங்களை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. இவங்க 4 பேருமே உள்ளே அனுப்புகிறாங்க. ஹாரி உள்ளே போகும்போது மேடைஸ் மட்டும் அது எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஹிண்ட் கொடுக்குறாரு. டம்பிள்டோருக்கு தெரியாமல் ஹாரி அந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அந்த மேஸ்குள்ளே போனதுமே க்ரம்மோட கண்ணு ஒயிட் கலராக மாறிடுது. அவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிடுறான். அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்டு ஹாரி அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் க்ரம் ஹாரியை மட்டும் அட்டாக் பண்ணாமல் விட்டுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறத பார்த்ததுமே இப்போ ஹாரி அந்த ரெட் கலர் சிக்னலை யூஸ் பண்ணுறான். ஆனால் அங்கே யாருமே வரல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பனி புயல் வந்திருக்கு. அந்த புயல்னால அந்த சிக்னல் வந்து யார் கண்ணுக்குமே தெரியல. ஹாரி அந்த கப்பு இருக்க டைரக்ஷன் நோக்கி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கான். அங்கே தான் செட்ரிக்கும் க்ரம்மும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் க்ரம் அடிபட்டு கீழே வந்துடுறான். செட்ரிக் அவனை கொலை பண்ணலான்னு போகும்போது ஹாரி அவனை தடுத்துடுறான். இப்போ அந்த கப்பு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி வேகமாக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற எல்லா செடிகளையுமே ஹாரி அட்டாக் பண்ணாமல் செட்ரிக்கே அட்டாக் பண்ணுது. செட்ரிக் அடிபட்டு கீழே வந்துடுறான். ஹாரி அந்த கப்பை எடுத்து ஜெயிக்கலாமான்னு நினைக்கும் போது இல்லை, அந்த கப்பை விட செட்ரிக்கோட உயிர் தான் முக்கியம்னு ஹாரி வந்து செட்ரிக்கை காப்பாற்றுறான். அவங்க 2 பேரும் ஒன்னாவே ஓடி வந்து அந்த கப்பை எடுக்கிறாங்க. அந்த கப்பு வந்து ஒரு போர்ட் கீ மாதிரி ஒர்க் ஆகுதுங்க. அது வந்து டைரக்டாக செட்ரிக்கையும் ஹாரியும் அந்த கல்லறைக்கு கூட்டு போயிடுது. இந்த கல்லறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாரி பாட்டர் கனவுல பார்க்குற அந்த கல்லறை. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவன் செட்ரிக் கிட்ட அந்த கப்பை எடுத்துட்டு வா, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வால்டிமார்ட்டை குழந்தை மாதிரி தூக்கிட்டு பீட்டர் பெட்டிக்ரோ அங்கே வரான். அவன் ஒரே அட்டாக்ல செட்ரிக்கை கொண்டுட்டு ஹாரி பாட்டரை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். இப்போ பீட்டர் பெட்டிக்ரோ அந்த இடத்துல ஒரு சடங்கு பண்ணுறான். அவன் கொண்டு வந்த குழந்தையா இருக்க வால்டிமார்ட்டை அங்கே இருக்க ஒரு பெரிய பாத்திரத்தில் போடுறான். கூடவே அந்த கல்லறையிலேருந்து வால்டிமார்ட்டோட அப்பாவோட எலும்பு தூக்கி போடுறான். அப்புறம் அவனோட கையை வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு ஹாரி பாட்டர் ரத்தத்தையும் அதில் போடுறான். இப்படி எல்லாமே ஒன்றா கலந்ததுமே வால்டிமார்ட் மறுபடியும் மனுஷ ரூபம் கிடச்சி உயிரோட வந்துடுறான். அப்படி உயிரோட வந்த வால்டிமார்ட் பீட்டர் பெட்டிக்ரோ கையில் அவனோட டேட்டூ இருக்கு. அந்த டேட்டூவில் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான். உடனே அந்த இடத்துக்கு நிறைய டெத் வராங்க. 13 வருஷமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி திட்டுறான். அதுல ஒருத்தராக தான் லூயிஸ் மால்ஃபாய் இருக்காரு. அதாவது நம்ம மால்ஃபாயோட அப்பாவும் அதில் தான் இருக்காரு. அங்க இறந்து போய் கிடக்கிற செட்ரிக்கோட முகத்துல வால்டிமார்ட் காலை வைக்கிறான். இதை பார்த்ததுமே ஹாரி கோவப்பட்டு அப்படி பண்ணாதன்னு கத்துறான். இப்போதான் வால்டிமார்ட் அந்த இடத்துல ஹாரி இருக்கான்றதே நோட்டீஸ் பண்றான். 13 வருஷத்துக்கு முன்னாடி வால்டிமார்ட்டால ஹாரியை கொல்ல முடியாது போனதுக்கான ரீசன் என்னன்னா, ஹாரி பாட்டர் அவங்க அம்மாவோட லவ் தான். அவங்களோட லவ்வையே ஒரு பெரிய மேஜிக்காக யூஸ் பண்ணி ஹாரிக்கு ஒரு அல்டிமேட் ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டாங்க. அது தெரியாமல் வால்டிமார்ட் ஹாரியை டச் பண்ணியிருப்பான். அதனால வால்டிமார்ட் அவன் சக்தி எல்லாத்தையுமே இழந்திருப்பான். ஆனால் இப்போ அவனால் ஹாரியை தொட முடியுது. அவனை உருவாக்கும் போது ஹாரியோட ரத்தத்தை வச்சு உருவாக்குனதுனால அவனோட உடம்புல ஹாரியோட ரத்தம் ஓடுது. அதனால அவனால் ரொம்ப ஈஸியாகவே ஹாரியை அட்டாக் பண்ண முடியும். அவன் ஹாரி கூட தனியாக சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு ஹாரியை சண்டைக்கு கூப்பிட்றான். ஹாரி ஃபர்ஸ்ட் பயந்து ஓடுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லைன்னு அவன் சண்டைக்கு போகிறான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரோட பவரும் ஈக்குவலாக இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹாரியோட பவர் ரொம்பவே அதிகமாகிட்டு வருது. அப்போ அவங்க 2 பேரோட மந்திர கோல்லேருந்து வந்து பவர் இடிக்கும் போது அதுலேருந்து இறந்து போன சில பேரோட ஆவிங்க வெளில வருது. ஃபர்ஸ்ட் இறந்து போன வாட்ச்மேன் தாத்தாவோட ஆவி, இப்போ இறந்து போன செட்ரிக்கோட ஆவி, ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா 2 பேரோட ஆவி, மொத்தம் 4 பேரோட ஆவி அங்கே வந்துடுறாங்க ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஹாரி பாட்டரோட அப்பா, நாங்கள் இதை பார்த்துக்கிறோம், ஒரு செகண்ட் உனக்கு கேப் கிடைக்கும், அந்த டைம் நீ ஓடி போய் அந்த போர்ட் கீயை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. செட்ரிக், நீ போகிறதுக்கு முன்னாடி என் உடம்பையும் சேர்த்து கொண்டு போயிடு, இந்த இடத்துல இவங்களுக்கு மத்தியில் என் உடம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த ஒரு செகண்ட் கேப் கிடைச்சதுமே ஹாரி வேகமாக செட்ரிக்கோட உடம்பு கிட்ட போயிட்டு அந்த கப்பை எடுத்துடுறான். அடுத்த செகண்டே போர்ட் கீ ஒர்க் ஆகி ஹாரி கேம் விளையாட இடத்துக்கு போயிடுறான். எல்லாருமே சந்தோஷமாக ஹாரியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாரி அங்கே கதறி அழகிறத பார்த்ததுமே டம்பிள்டோர் அங்கே கிட்ட போகிறாரு. ஆனால் ஹாரி செட்ரிக்கோட உடம்பை விட்டுட்டு எட்ட வர மாட்டேன்றான். இப்போதான் எல்லாருக்குமே புரியுது செட்ரிக் இறந்துட்டான்னு. ஹாரி அழுதுகிட்டே வால்டிமார்ட் உயிரோட வந்துட்டான், அவன் தான் செட்ரிக்கை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி அழறான். செட்ரிக்கோட அப்பாவும் அங்கே வந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வர்ற மேடைஸ் ஹாரியை மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நீ வால்டிமார்ட்டை நிஜமாலுமே பார்த்தியா, அவர் பார்க்க எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹாரிக்கு இது ஒன்றுமே புரியலையே. பேடைஸ்க்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. அவர் உடனே அவர் பாக்கெட்லேருந்து சரக்கு எடுத்து குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதில் ஒன்றுமே இல்லை. அவர் பதட்டமாக போய் அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே தேடிட்டு இருக்காரு, எங்கேயாச்சும் சரக்கு கிடைக்குமான்னு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை.
இல்ல. அவர் அப்படியே தேடிக்கிட்டு அந்த கல்லறையில உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கல்லறைக்கு போகணுன்ற வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்துல தான் அவர் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்றாரு. அவர் தான் ஹாரியோட பேரை எழுதி அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர்ல போட்டிருப்பாரு. ஹாரிக்கு ஃபர்ஸ்ட் போட்டி டிராகன்ற விஷயத்த அவர் தான் தெரிய வச்சிருப்பாரு. அதே மாதிரி அதுல ஜெயிக்கிறதுக்கான அட்வைஸும் அவர் தான் கொடுத்திருப்பாரு. ரெண்டாவது போட்டியில் ஹாரி ஜெயிக்கிறதுக்காக லாங் பாட்டம் கிட்ட அவர் தான் அந்த செடியை கொடுத்துருப்பாரு. அதனால தான் ஹாரி அதை சாப்பிட வச்சு அவர் ஜெயிக்க வச்சிருப்பாரு. மூணாவது போட்டியிலையும் அவர் ஹாரிக்கு எந்த பக்கம் போகணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த கப்பில் போர்ட் கீ செட் பண்ணதும் அவர் தான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு ஹாரி ஷாக் ஆகி நிற்கும் போது அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் உள்ள வராரு. அவர் கையும் களுமா பேடையை பிடிக்கிறாரு. ஸ்னேப் வந்து உண்மையை சொல்லக்கூடிய சொல்யூஷனை அவர் வாயில ஊத்துறதுமே அவர் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேடைஸ் இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. உண்மையான பேடைஸ் அந்த பெட்டிக்குள்ள இருக்காருன்னு சொல்லிடுறாரு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள உண்மையான பேடைஸ் படுத்திருக்காரு. அவரோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவர் பார்ட்டி க்ரௌச் பையன் உருவத்துக்கு மாறுறாரு. ஆக்சுவலா இவர் பார்ட்டி க்ரௌச்சோட பையன். இவ்வளோ நாள் அந்த உருவத்தை மாற்றக்கூடிய பாலி ஜூஸை தான் அவர் அந்த பாட்டிலில் ஊற்றி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. மற்றவங்களுக்கு அது சரக்கு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் பாலி ஜூஸ் சொல்யூஷனை குடிச்சு தான் பேட் ஐஸோட உருவத்தில் இருந்திருக்காரு. இதனால தான் ஸ்னேப்போட ஸ்டோரேஜில் பாலி ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் காணாம போயிட்டே இருந்திருக்கு. இப்போ பார்ட்டி க்ரௌச்சோட பையனை மறுபடியும் ஆஸ்காபன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சிட்ரிக் வால்டிமோட் மூலியமா தான் இறந்து போனான்ற விஷயத்த டம்பிள்டோர் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறாரு. சிட்ரிக்கு எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. ஹாரி வால்டிமோட் கூட சண்டை போடும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே சொல்றான். அந்த இயர் முடிஞ்சதுனால மற்ற ஸ்கூல்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஹெர்மாயினி ஹாரி கிட்டயும் ரான் கிட்டயும் எனக்கு மறக்காம லெட்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல மூவியோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until it's signing off from நான் உங்கள் நண்பன் சுரேன்.